ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சயின்ஸ் மாடல் தான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே வந்து கிட்னி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சிரிஞ்சு தேவை. 5 ml இருக்கிறதா எடுத்துக்கோங்க. எனக்கு இது ஒன்று சின்னதாக தான் கிடச்சிது. 5 ml சிரிஞ்சு 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து அந்த குளுக்கோஸ் போடுற டியூப் இருக்குங்களா, ஐவி செட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து 1 எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அந்த பெரிய ஐவி செட்டை நம்ம வந்து சின்ன சின்ன டியூப்ஸாக இங்கே கட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதை வந்து தனியாக ஒரு டியூப், அதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதை என்ன பண்ணணும்னா நடுவில் வச்சுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் டியூபும் இந்த சைடு கொஞ்சம் டியூபும் வந்து விட்டுறணும். சரிங்களா? இப்போது ரைட் கிட்னியும் லெஃப்ட் கிட்னியும் எப்படி நம்மளுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு அப்புறமா தண்ணி அதில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் என்ன ஆகும்னா ஃபில்டர் பண்ணி யூரினாக ஃபார்ம் ஆகிட்டு வெளியே வருது. சரிங்களா? நல்ல நியூட்ரியன்ஸ்லாம் வந்து நம்ம உடம்பை எடுத்துக்குது. அந்த யூரின் தேவையில்லாத வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து யூரினாக ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு வெளியே வருது. இப்போ நம்மளுக்கு வந்து 2 கிட்னி இருக்கா, ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னி. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக ஃபில்டர் பண்ணுது. அப்புறம் அந்த ரைட் கிட்னிலேருந்து ஒரு யூரிட்டரும் லெஃப்ட் கிட்னிலேருந்து ஒரு யூரிட்டர், அதாவது ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். இது வழியாக தான் வந்து யூரின் வந்து நம்மளுக்கு யூரின் பிளாடர், அதாவது இது வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும். இந்த பேக் வந்து 2 லிட்டர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு யூரின் சேர்த்து வச்சுக்கோ. சரிங்களா? இப்போது கிட்னியில் ஃபார்ம் ஆகிற யூரின் வந்து யூரிட்டர் வழியாக வந்து யூரினரி பிளாடரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு யூரின் போகிற சென்சேஷன் வந்துச்சுன்னா தான் நம்ம போயிட்டு யூரின் வந்து பாஸ் பண்ணோம். இப்போ இந்த ப்ராஜெக்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கே யூரின் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இது வந்து நான் ஆப்ரேட் பண்ண போகிறதில்ல, இது நாளைக்கு ப்ராஜெக்ட்க்கு யூஸ் ஆகுன்றதுனால இதை வந்து புஷ் பண்ணோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு புஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்களா, இப்போ வந்து இங்கே ரைட் கிட்னிலேருந்து யூரின் வந்து யூரினரி பிளாடருக்கு போயிடுச்சு. அதே போல் லெஃப்ட் கிட்னிலேருந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் இங்கேயும் வந்து யூரின் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இந்த யூரின் வந்து இங்கே கலெக்ட் ஆகி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிற சென்சேஷன் வந்துச்சு அப்படின்னா அதோட சிக்னல் வந்து நம்ம மூளைக்கு போகும். அப்போ அந்த நரம்பு வந்து செயல்படும். இப்போ இந்த ப்ராஜெக்டில் என்ன பண்ணணும்னா, யூரின் இங்கே வந்து சேர்ந்த பிறகு இந்த வால்வு இருக்குது இல்லைங்களா, இது வந்து மேலே தள்ளணுன்னா இந்த யூரின் வந்து இந்த வெளியே வந்து போயிடும். சரிங்களா? இதை உங்களுக்கு வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் பண்ணி ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம். தேங்க்யூ.